ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரை அண்ட் பச்சைப்பயிரை வச்சு நம்ம ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷாக மாற அளவுக்கு நல்லா ஒரு வறுப்பட்ட ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே பாண்டலில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கிரவுண்ட்நட்டை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், நல்லா மேலே ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக மாறணும். உள்ளே நல்லா வறுத்துருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பச்சைப்பயிரை நல்லா வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி ஒரு 3/4 பார்ட் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பார்க்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ இது ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு கரண்டி விட்டு நல்லா டிப் பண்ணி அந்த தண்ணியில் நல்லா டிப் ஆகணும். டிப் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாங்க. இதை வேக வைக்கிற கேப்பில் நம்ம தாளிப்புக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் வரமிளகா, இது ரெண்டும் நம்ம எடுத்துருக்கோம். பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம குட்டி குட்டிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் சில்லியும் இதே மாதிரி நம்ம குட்டி குட்டிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட்நட் பவுடர் பண்ணக்குள்ளார கிரவுண்ட்நட் பவுடர் ஒரு கொஞ்சம் நல்லா மஞ்சள் வந்ததையும் அந்த பூண்டையும் அந்த கிரவுண்ட்நட் பவுடர் கூடயே போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ தாளிப்புக்கு தேவையான எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடுகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு விட்டுருங்க. ப்ரௌனிஷாக வந்ததையும் கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகா இதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடக்குள்ள அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க முருங்கைக்கீரை, பச்சைப்பயிரை நம்ம இது கூடவே நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். தேங்காய் ஒரு 1/4 மூடி திருவி வச்சுக்கிறோங்க. அதையும் இது கூடவே ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் நமக்கு குக் ஆகிடுங்க. இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் நம்ம தனியாக செஞ்சால் கூட பசங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தயங்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இது ப்ரோட்டீன் அண்ட் அயர்ன் ரிச் பொரியல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.